இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம படுக்கையா இருக்க ஒரு பணக்கார சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாரு. என்னால முடியாது, அப்படி வேணும்னா உங்க இன்னொரு பொண்ணை சித்தியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்னால எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம படுத்து கிடக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி தங்கச்சிக்காரி கத்துறா. அப்போ நான் மட்டும் என்ன இழிச்சவாயா, என்னால அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க உன்னோட அம்மாவை மறந்துட்டியா என்ன? அவங்க குணமாகி திரும்ப பழையபடி நடக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி அந்த டிசேபிள் சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உங்க அம்மாக்கான எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் கட் பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டவும், தன்னோட அம்மா உயிரை காப்பாத்த வேற வழி தெரியாத நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு டிசேபிள் சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ள சைட்ல இருந்து நிறையவே டவுரி, தங்கம் வெள்ளி வைரோன்னு அள்ளி அள்ளி கொடுக்கவும், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஹீரோ தான் எதுக்குமே உதவ மாட்டானே. சோ அப்படிப்பட்ட ஒரு டிசேபிள் பர்சனை இந்த பொண்ணு கண்டிப்பா பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருப்பா. சோ டெஃபினெட்லி இவங்க கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு கெஸ்ட் எல்லாம் வாய்க்கு வந்தபடி கமெண்ட் பண்றாங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே, வந்த கெஸ்ட் எல்லாம் இப்படி வாயார வாழ்த்துறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. அதே நேரம் தங்கச்சிக்காரி, என்னதான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லின் ஃபேமிலியோட மருமகளா போயிருந்தாலும் இதனால கிடைக்க போற எல்லா ப்ராஃபிட்டையும் நாங்க தான் அனுபவிக்க போறோம். சோ இந்த மேரேஜால உனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லி நக்கலா கமெண்ட் பண்றா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட கசின் ஒருத்தன் ஹீரோயின் அழகா பார்த்து மயங்கி, வாவ் செம்மையா இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு ஹீரோ மாதிரி டிசேபிள் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. சோ இன்னைக்கு நைட்டு நான் அவளுக்கு ட்ரீட் தரேன்னு ஹீரோயினை ரொம்ப தப்பா பாக்குறான். தென் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, என்னோட பையனை பத்தி தெரிஞ்சுமே அவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மா வாழ்ந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீ இந்த ரிங்க உன் விரல்ல போட்டுக்கிட்டு எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்ல, தன்னோட கல்யாணத்துக்கு கூட எழுந்திருச்சு வர முடியாத ஒருத்தனையா நாம மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நிஜமாவே ரொம்ப நல்ல மாமியாரா இருப்பாங்க போல. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் தன்னோட பையனான ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வச்சு, என் பையன் இப்படி டிசேபிளா இருக்கான்னு நினைச்சு நீ வருத்தப்படாத, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி அன்கான்சியஸ் ஆகிட்டான், மத்தபடி என் பையன் பார்க்க நல்ல அம்சமா 6 அடிக்கு சூப்பர் ஹேண்ட்ஸமா இருப்பான். சோ ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிட்டானா கண்டிப்பா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பான்னு சொல்லவும், ஹீரோயினுமே வேண்டா வெறுப்புக்கு மண்டைய ஆட்றா. அப்ப அவங்களுக்கு மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி நிறையவே காசு தராங்க. இல்ல எனக்கு வேண்டான்னு ஹீரோயின் சொல்லவும், என் பையனுக்காக உன்னோட வாழ்க்கையவே நீ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்க, சோ இதை நாங்க எங்க ஃபேமிலி சார்பா உனக்கு கொடுக்கற கிஃப்டா வாங்கிக்கோ, அதே நேரம் இதுக்கப்புறம் என்னோட பையன் உங்க பொறுப்பு, நீ பத்திரமா பாத்துக்கோ பாப்பான்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. பரவாயில்ல, நாம நினைச்சு பார்த்ததை விட இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தொட்டு பார்த்து, ஆன்டி சொன்ன மாதிரி நீ ஆளு பார்க்க சூப்பரா தான் இருக்க, பட் எனக்கு தான் மனசு கேட்கல, நான் உண்மையை சொல்லிடுறேன், உன்ன மாதிரி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லாம என் சித்தி பொண்ணு பிங்கி பிரச்சனை பண்ணதுனாலதான் சம்பந்தமே இல்லாம என்ன மாட்டி விட்டுட்டானுங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, அன்பா பாத்துக்கிறீங்க, அக்கறையா பேசுறீங்க, சோ நான் முடிஞ்ச வரை உங்களுக்கு லாயலா இருக்கேன்னு சொல்லி பிடிக்கவே பிடிக்காம விருப்பமே இல்லாம பண்ணிக்கிட்ட இந்த மேரேஜை ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க முடிவு பண்றாங்க. ஆனா என்ன, மேரேஜ் அப்போ குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த ஹீரோவோட கசின் நடுராத்திரி ரூம்குள்ள புந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல ஹீரோவோட அம்மா கிட்ட நான் மாட்டி விட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா வாழ முடியும், பேசாம என்ன ஏத்துக்கோ, வெளி உலகத்துக்கு வேணா ஹீரோவோட ஒய்ஃபா இருந்துட்டு போ, பட் பர்சனல் லைஃப்ல எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்லவும், கடுப்பாகிற ஹீரோயின் ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு உடைச்சிடுறாங்க. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு கோவப்பட்டு கத்திட்டு கிளம்பிடுறான். பட் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கங்கிற பேர்ல அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணியால பாடியெல்லாம் தொடச்சி விடும்போது ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷன் வந்துடுது. சோ பதட்டமாகிடுற அவங்க, ரிலாக்ஸ் கூல், உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, சோ இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேண்ட்டை கழட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா பாவம் அவங்களால முடியல. அதே நேரம் ஒத்த கண்ணால பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ, எங்க ஹீரோயின் தன்னோட பேண்ட்டை கழட்டிடுவாளோன்னு பயப்படுறாரு. ஆமா, நம்ம ஹீரோ டிசேபிள்லாம் இல்ல, ஒரு முக்கியமான காரணத்துக்காக டிசேபிள் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அது என்னங்கறத நான் அப்புறம் சொல்றேன். நல்ல வேலை அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா கூப்பிடவும், ஆத்தாடி தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. தென் ஹீரோ தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோயின் யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்காங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாரு. இங்க உடம்பு சரியில்லாம இருக்க தன்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு நிறையவே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்க.
ஸோ அதை எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்குள்ள போனா, நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம, ஏன் இவ்வளோ லேட்டு, இந்த கிஃப்ட்டுக்காக தான் நாங்கள் 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பக்கியா பறக்குறாதுங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நல்லா பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்கவும், ஹீரோவோட அம்மா கொடுத்த அந்த காஸ்ட்லியான கிஃப்ட் எங்கன்னு கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. ஆக்சுவலா இது எல்லாமே லின் ஃபேமிலியோட குடும்ப சொத்து, அதிர்ஷ்டக்கல். இந்த அதிர்ஷ்டக்கல் இருந்ததுனால தான் இத்தனை வருஷமா அவங்க நம்பர் 1 பிசினஸ் ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த லக்கு நம்ம குடும்பத்துக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்லை கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோயின் ஒரு பிட்ட போடவும், உண்மை நம்பி இந்த முட்டாளுங்களாம் அந்த ஒன்னுத்துக்கும் உதவாத கல்லை கடவுளா வணங்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா தனக்காக கொடுத்த இந்த காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் இவங்க கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வரும்போதே காரை பாதி வழியில ஸ்டாப் பண்ணி ரோட்டோரமா கடந்த பெரிய பெரிய கற்களை தான் இந்த பாக்ஸ்குள்ள மாத்தி ஃபில் பண்ணிருக்காங்க. இது தெரியாம அதிர்ஷ்ட கல்னு நினைச்சு இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, ஓகே நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஹீரோவோட ஃபேமிலி எனக்கு தந்த எல்லா கிஃப்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்ப சொல்லுங்க என்னோட அம்மா எங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை பே பண்ணிட்டேன், டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க அம்மாவுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா, பட் நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணி தர வரைக்கும் நான் உன்னை பார்க்க விட மாட்டேன்னு அப்பா சொல்ல, அது என்ன ஃபேவர்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேனுக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான், ஸோ உன்னை அடைய ஆசைப்படுறாரு. மேபி நீ எனக்காக அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீனா என்னோட கம்பெனிக்கு நிறையவே பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும், என்னாலையுமே நிறைய சம்பாதிக்க முடியும், அதுக்கு நீ அந்த பணக்கார பிசினஸ்மேன் கூட கோஆபரேட் பண்ணணும், அப்பதான் நான் உங்க அம்மாவை பார்க்க விடுவேன்னு அப்பா சொல்ல, செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின், பெத்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா, என் அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப அதையும் தாண்டி யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றீங்களே, நீங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்டு ஹீரோயின் கத்துறா. ஆனா இந்த அறிவு கேட்ட அப்பா ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சித்தி பொண்ணு பிங்கி ஒரு பெரிய கட்டையால நம்ம ஹீரோயின் பின்மண்டையில பயங்கரமா அடிச்சு மட்டை பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரி அவரோட மேனேஜர் நம்ம ஹீரோயினை பத்தி கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ தன்னை சப்ஸ்டியூஷனா மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்கிற உண்மை நம்ம ஆளுக்கு புரிய வருது. என்னங்க பாஸ், உங்களை ஏமாத்தின காரணத்துக்காக ஹீரோயின் கதையை முடிச்சிடலாமான்னு மேனேஜர் கேட்க, நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க, இனிமே கம்மி பண்ணிக்கோ, என்னதான் நான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தாலும் எனக்குமே காதல் மேல நம்பிக்கை இருக்கு, சோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணு என்ன உண்மையா நேசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் டிசேபிளா இருக்கிற மாதிரி நடிச்சேன், பட் நான் எதிர்பார்த்ததை விட ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, சோ எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால நான் கொஞ்ச நாள் அவ கூட பழகி பார்த்துட்டு ஓகேனா ஹீரோயினே என்னோட லைஃப் பார்ட்னரா ஏத்துக்க போறேன்னு ஹீரோ தன்னோட முடிவை சொல்லிடுறாரு. தென் இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபேமிலி பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பணக்கார பிசினஸ் மேனுக்கு கிஃப்டா கொடுத்துடுறாங்க. அவனுமே இதுதான் சான்ஸ்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணவும், அரை மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்ணும்போதுதான் அவன் போட்டிருக்க மாஸ்க் கழண்டு விழுந்துடுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கசின் தான். கடுப்பாகிடுற ஹீரோயின் ரொம்ப கேவலமா அவனை திட்டவும், அந்த சூடு சொரணை இல்லாத இடியட், நேத்து வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், பட் இதுக்கப்புறம் யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோவோட ஆளுங்க அவனை இறக்கமே காட்டாம அடி பொளந்து கட்டிடுறாங்க. ஈவன் ஹீரோயினுமே மயங்கி விழுந்து அன்கான்சியஸ் ஆகிடுறா. தன்னோட ஒய்ஃபை ஒருத்தன் சீண்டிட்டாங்கிற கோவத்துல நம்ம ஹீரோ தன் கசினோட கைய காலை உடச்சு போட சொல்லிட்டு ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் ஏதேதோ புலம்பவும், நீ என்ன சொல்ல வர, எனக்கு எதுவுமே புரியலன்னு ஹீரோ கேட்க, நானுமே சின்ன பொண்ணு தானே, எனக்குமே எல்லா விஷயங்கள்லயும் ஆசை இருக்கு, பட் என்னோட ஹஸ்பண்ட் டிசேபிளா இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ணிக்க முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, ஐயோ பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்றாரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேருக்கு நடுவுல கசமுசா நடந்துருது. சோ அடுத்த நாள் காலையில கண்பிடிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல இருக்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பத்தாதுக்கு நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ் இப்ப மாறி இருக்கவும், ஒருவேளை ஹீரோ தன்னை ஏமாத்துறதுக்காக டிசேபிள் மாதிரி நடிக்கிறான் போலன்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக அங்க இங்கன்னு கிள்ளவும், பாவம் தலைவர் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மா கூப்பிட, என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பதறி போய் ஹீரோயின் பார்த்தா, நம்ம ஹீரோ ஆளுங்களால சமத்தியா கவனிக்கப்பட்ட கசின் பையன் கை காலு கழுத்தெல்லாம் உடஞ்சு போய் கட்டு போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக தன்னோட அம்மாவை சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அத்தை இந்த மாதிரி நேத்து நைட்டு உங்க மருமக வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஹோட்டல் ரூம்குள்ள போறத பார்த்துட்டு, ஏன் இப்படி தப்பு பண்ற, எதுக்காக ஹீரோக்கு துரோகம் பண்றேன்னு நான் தட்டி கேட்டதுனால என்ன ஆளுங்களை வச்சு அடிச்சுட்டான்னு பொய் சொல்லி மாட்டி விடுறான். இவன் சொல்றதெல்லாம் உண்மையானு ஹீரோவோட அம்மா கேட்க, ஹீரோயினுமே தனக்கு நடந்த அநியாயங்களை சொல்றாங்க. பட் அவன் ஒத்துக்க மாட்டான். வேணும்னா நீங்க அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல,
என்னோட பையனையே நீ பொய் சொல்லி மாட்டி விட பாக்குறியான்னு கேட்டு கசினோட அம்மா ஹீரோயின் கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சு, என் பையனுக்காக நீ நான் பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு லைன்ல நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆன உன் மேலையா என் பையன் ஆசைப்படுறான்னு சொல்ல வர? உன்ன மாதிரி ஆளுங்களாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு ஆன்டி சொல்ல, என் மருமகளை பத்தி பேசுற ரைட்ஸ் உனக்கு இல்ல, நான் தான் இந்த வீட்டுக்கு ஹெட்டுங்கிறதுனால எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா விசாரிக்கும் போது, எல்லாருக்கு முன்னாலையும் தன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக வேணா இவ டிசேபிளா இருக்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்கலாம். பட் நிஜமாவே ஹீரோயின் ரொம்ப கெட்ட பொண்ணு, பாத்தீங்களா அவ கழுத்துல யாரோட பல்லச்சோ இருக்குன்னு ஆன்டி கொளுத்தி போடவும், நான் தான் அப்பவே சொன்னேனே நீங்க தான் என்ன நம்பல, இப்ப அவளே வசமா மாட்டிக்கிட்டான்னு கசின் ஏத்தி விடுறான். இப்ப நீ நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டு ஹீரோவோட அம்மா கத்தவும், எனக்கு என்னமோ இதுக்கு உங்க பையன் ஹீரோ தான் காரணமா இருப்பாரோன்னு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனே உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா படுத்து படுக்கையா இருக்கான், இதுல எப்படி உன் கூட ரொமான்ஸ் பண்ணிருப்பான்னு கேட்டு கோவப்படுற அம்மா ஹீரோயின் கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சி, உண்மையை சொல்லு, நேத்து நைட்டு நீ யார் கூட எழுந்தன்னு கேட்க, ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அங்க வர அவங்க அப்பாவும் தங்கச்சியும் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி 2-3 பிட்ட எக்ஸ்ட்ராவா போட்டு விடுறாங்க. சாரி ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தேன். பட் இவ பேராசை பிடிச்சி போய் கடைசி நேரத்துல ஏதேதோ கோல்மால் பண்ணி ஆட்டத்தை கழிச்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. பட் இவளுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, கசினோட அம்மா இப்ப நம்ம ஹீரோயின் மேல பொய்யா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்கல்ல, அதை கொளுத்தி போடவும், இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 2 பேரும் தான், இவங்களாலதான் அந்த சம்பவமே நடந்ததுன்னு ஹீரோயின் தான் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போது, என்னோட அக்கா கேவலம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும், பட் இவ்ளோ கீழ்த்தனமா இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, ஆன்டி அவளை நம்பாதீங்க, அவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு ஹீரோயின் சொல்லும் போது டக்குன்னு பேச்ச மாத்துறதுக்காக, உன் கழுத்துல ஏதோ காயமா இருக்கு, என்ன நேத்து உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணிட்டு வந்தியா, அவன் கூட தான் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தியான்னு தங்கச்சிக்காரி கேட்டு கொளுத்தி போடவும், ஹீரோவோட அம்மாக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. சி, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்ல, சம்மந்தியம்மா இந்த நாயை என்கிட்ட விடுங்க, நான் இவளுக்கு ஒரு கரெக்டான பாடம் கத்து தரேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது, வேண்டாம் இவளை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கசினோட அம்மா ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு, ஒழுங்கா நீ பண்ண தப்புக்கு எங்க எல்லாருக்கு முன்னாலையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆமா நீ தப்பா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நேத்து நைட்டு யார் கூட இருந்தங்கிறத சொன்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உனக்கு பிறக்க போற குழந்தையோட உண்மையான அப்பா யாருங்கிறத எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், அவ்வளோதான் ஹீரோ அம்மா செம கடுப்பாகிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி கசின் அம்மா இறக்கமே இல்லாம நம்ம ஹீரோயினை தாறுமாறா அடி வெளுத்தெடுக்குது. நிஜமாவே ரொம்ப பாவம். ஒரு வேலை நான் ஆரோக்கியமா நடவடையா இருக்கிற ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருந்தா இப்ப எனக்கு நடக்கிற அநியாயத்துக்கு கண்டிப்பா எழுந்து வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி தட்டி கேட்டிருப்பாரு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோவால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அவரால எனக்கு உதவி பண்ண முடியாது. பண்ணாத தப்புக்காக நான் எல்லாருக்கு முன்னாலையும் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் பையனோட கையை காலை உடச்சி இப்படி வீல் சேர்ல உட்கார வச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவப்படுற கசினோட அம்மா ஹீரோயின் மேல ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ போட போகும்போது, என் பொண்டாட்டியை அடிக்கிற உரிமை உங்கள யாருக்குமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரவும், தன்னோட பையன் திரும்ப எழுந்திருச்சு நடக்கிறத பார்த்து ஹீரோவோட அம்மா செம ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் சந்தோஷப்படுறாங்க. வாவ், இவன் என்ன பார்க்க இவ்வளோ அழகா இருக்கான், இப்படி தெரிஞ்சிருந்தா நானே இவனை மேரேஜ் பண்ணிருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் தங்கச்சி வாயை பொழந்துடுறா. இங்க பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணல, அவகிட்ட கசின் தான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. சோ அதை நான் கண்டுபிடிச்சு என்னோட ஆளுங்களை வச்சுதான் நேத்து நைட் அவனை அடி பொழந்தெடுத்தேன். ஈவன் என்னாலதான் இப்படி அவன் கை கால் உடஞ்சு உட்கார்ந்துருக்கானே தவிர ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்ப நேத்து நைட்டு ஹீரோயின் யார் கூட இருந்தான்னு கசினோட அம்மா கேட்க, வேற யாரு, என் கூட தான், பிகாஸ் நான் தானே ஹீரோயின் ஹஸ்பண்ட், இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு ஹீரோ கேட்க, அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்டன் ஆகிடுறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க, நான் தான் தங்கச்சிக்காரி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும், எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச பிடிக்காதுன்னு ஹீரோ வாயமூட சொல்லிடுறான். நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தேன். பட் பணத்துக்காக பேராசை பிடிச்ச என்னோட அக்கா ஏதோ கோல்மால் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் தான் உங்க அபிஷியலான ஒய்ஃப் ஆகி இருக்க வேண்டியதுன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், ஹீரோ அதை நம்பாம உண்மையா என்ன நடந்ததுங்கிறத சொல்லுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, அவங்க தங்கச்சி கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி, என்னோட அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க எங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம டிசேபிளா இருந்த உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி பணத்துக்காக கான்ட்ராக்டுக்காக உங்க கசின் கிட்ட என்ன விற்க பார்த்தாங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளா போராடிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும், இதுக்கு முன்ன ஹீரோயின் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் இப்ப அவ என்னோட ஒய்ஃப், லின் ஃபேமிலியோட மருமக.
ஸோ இனி அவகிட்ட யாராவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அது என்ன பகச்சுக்கிறதுக்கு சமம். அப்புறம் ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம உங்க எல்லாரோட கம்பெனியையும் பிசினஸையும் நான் வாஷ் அவுட் பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்டுறாரு. ஆத்தாடி பயங்கரமான ஆளா இருப்பாரு போலன்னு சொல்லி மிரண்டு போய் ஹீரோயினோட அப்பா, தங்கச்சி, ஹீரோவோட கசின், அவனோட அம்மான்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. சாரிம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அம்மா சொல்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சாரி மைசன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறான்னு அம்மா சொல்ல இட்ஸ் ஓகே, பட் இதுக்கப்புறமாவது எல்லா விஷயங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்கம்மா, தேவையில்லாம ஹீரோயினை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு தன்னோட அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி நீ விருப்பம் இல்லாம என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியும், பட் நான் பார்த்த வரை நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்தீனா கண்டிப்பா உன்னை நான் கடைசி வரை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. ஆனா எனக்கு என்னமோ நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆடா தெரியுது, பிகாஸ் நீ ஒரு டிசேபிள் பர்சன் நினைச்சுதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் நீ ஆளு பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்க. மேபி இதுக்கு முன்ன உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவ திரும்ப வந்து என்கிட்ட உனக்காக சண்டை போடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. யா ஆஃப் கோர்ஸ், எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறது உண்மைதான், பட் அவ என்னோட பாஸ்ட், ஆல்ரெடி அவ சாப்டர் முடிஞ்சிருச்சு, பட் நீ தான் என்னோட ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே, பிகாஸ் அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், ஸோ யாருக்காகவும் உன்னை நான் விட்டு தர மாட்டேன், விட்டுட்டு போயிட மாட்டேன், கடைசி வரை உன் கூடயே உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அவரோட ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டு ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஓகே சொல்றாங்க. ஆனா என்ன, தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண நம்ம ஹீரோ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லி ஆத்து போற ஹீரோயினோட தங்கச்சி எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன், அவரை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது ஹீரோயினை கட் பண்ணிட்டு என்ன ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லவும் பாப்பா நீ கொஞ்சமாவது நியாயமா பேசுறியா, ஹீரோ உன்னோட அக்கா புருஷன், சோ நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்காது, அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே ஹீரோயினை கண்மூடித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கான், உண்மையா இருக்கான், அதனால நீ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காதன்னு அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. நான் ஒன்னும் ஹீரோ ரொம்ப அழகா இருக்கான், பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காங்கிறதுக்காக மட்டும் அவனை அடைய ஆசைப்படல, இப்பதான் எனக்கு அவன் எவ்வளவு பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கோடீஸ்வரங்கிறதே தெரிய வந்தது, ஸோ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நானுமே ரொம்ப பெரிய பணக்காரி ஆயிடுவேன், உங்களுக்குமே நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் நம்ம ஃபேமிலியுமே பெரிய பணக்கார ஃபேமிலி ஆகிரும்னு ஆசை காட்டவும் ஆமா இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு, பிகாஸ் இதுக்கப்புறம் ஹீரோயினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, சோ எப்படியாவது அவகிட்ட இருந்து ஹீரோவை பிரிச்சு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறோன்னு பிங்கியோட அம்மாவும் அப்பாவும் ப்ராமிஸ் பண்றாங்க. அப்போ கரெக்டா திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினோட அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்க நீங்களாம் யாரு, உங்ககிட்ட எங்களால சொல்ல முடியாதுன்னு ரொம்ப திமிரா ரிப்ளை பண்றாங்க. ரொம்ப ஓவரா பேசாதீங்க, என்ன ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு அந்த பர்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுற ஹீரோயின் இத்தனை நாளா எங்க இருந்தீங்க, ஏன் என்னால உங்களை பார்க்கவே முடியலன்னு கேட்க உன்னோட அப்பா இறக்கமே இல்லாம என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு, நிஜமாவே என் வாழ்க்கை அங்க நரக வேதனையா இருந்தது, பட் நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னு அம்மா சொல்றாங்க. தாங்கிக்க முடியாம ஹீரோயின் தன்னோட அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழவும் இதுக்கப்புறம் எதை நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டாம், பிகாஸ் ஹீரோயின் அம்மாவோட ஃபுல் கஸ்டடியையும் நாங்க லீகலா எடுத்துக்கிட்டோம், சோ இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உன்னோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க, நீயுமே ஆசைப்படும் போதெல்லாம் உங்க அம்மாவை வந்து விசிட் பண்ணிட்டு போலான்னு ஹீரோ சொல்றாரு. சரி இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக எனக்கு உதவி பண்றாங்கன்னு ஹீரோயினோட அம்மா கேட்க நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோவையும் மாமியாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. தன்னோட பொண்ணு ஒரு நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா புதுசா மேரேஜ் ஆகி வந்திருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவும் ஹீரோயினும் தனியா போய் வாழ்றதுக்காக ஒரு வீடு அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்க போன இடத்துல நம்ம ஹீரோயின் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க அக்கா ஒரு லேடி கூட வந்திருக்காங்கன்னு மாட்டி விடவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுறேன், அது வரைக்கும் உன்னால அவங்க ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியாம உங்களை மாதிரியான ஆளுங்களால எங்க ஷோரூம்ல ஃபர்னிச்சர் வாங்க முடியாது, பிகாஸ் இங்க இருக்கிற எல்லாமே ஹை குவாலிட்டி காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ், ஸோ எங்கேயாவது தெரு ஓரமா யாராவது 3-10 ரூபான்னு விற்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் என்ன என் தங்கச்சியோட கூட்டாளி தானே நீ, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதன்னு சொல்ல சாரிங்க மேடம் எங்க மேனேஜர் கொஞ்சம் கெட்ட மூட்ல இருக்காங்க போல, வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு ஒரு சேல்ஸ் கேர்ள் கூப்பிடவும் நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எதுக்காக நீ குறுக்க வந்திருக்கன்னு கேட்டு அந்த சேல்ஸ் கேர்ளை ஹீரோயின் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அடிச்சிடுறா. கோவப்படுற நம்ம ஹீரோவோட அம்மா என்னதான் உனக்கு கீழே இந்த பொண்ணு வேலை பார்த்தாலும் மக்கள் கிட்ட மரியாதையா பேச தெரியாதான்னு கேட்டு கத்துறாங்க.
எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குற தகுதி உங்களுக்கு இல்ல. பிகாஸ் நான் இங்க மேனேஜரா இருக்கேன். சோ பணக்கார கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் என்னால மரியாதை கொடுக்க முடியும்னு அவ சொல்லவும், இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஒழுங்கா உன்னோட மேலதிகாரியை கூப்பிடு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, தாராளமா என்னை பத்தி என்ன வேணாலும் மாட்டி விட்டுக்கங்க, பட் டெஃபினெட்லி அவர் கேர் பண்ண மாட்டாள்னு சொல்லி அழைச்சிட்டு வரா. பிகாஸ் அந்த மேலதிகாரி இவளோட பாய் ஃப்ரெண்ட். ஈவன் அவனுமே நம்ம ஹீரோவோட அம்மா யாரு என்னங்கிறது தெரியாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மாவையும் ரொம்ப மட்டமா பேசுறான், மட்டமா ட்ரீட் பண்றான். ஸோ பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோவோட அம்மா உடனே கால் பண்ணி ஹீரோவை கூப்பிடவும் அவருமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருந்தாரு இல்லையா, ஸோ நம்ம ஆளு யார் என்னங்கிறது தெரியாம மேனேஜரும் சூப்பர்வைசரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அப்ப அங்க வர அந்த ஷோரூமோட ஓனர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வெல்கம் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க நம்ம ஆளுங்களுமே நடந்த பிரச்சனைகளை சொல்றாங்க. அப்புறம் என்ன, செம்ம கடுப்பாகிடுற அந்த ஷோரூம் ஓனர் தன்னோட ஆளுங்களை விட்டு சூப்பர்வைசரையும் மேனேஜரையும் லாக் பண்ணி, ஹீரோ யார் என்னங்கிறது கூட தெரியாம அவர்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க இங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம மேனேஜர் கிட்ட அடி வாங்கின இந்த சேல்ஸ் கேர்ள் பொண்ணுக்கு மேனேஜர் போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியில துரத்திடுறாரு. ஸோ அந்த பொண்ணு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட புது வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் ரொம்ப பொலைட்டா காட்டுறாங்க. தென் ஃபைனலைஸ் பண்ணதும் பில்லை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி, என்ன இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்ல, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமகங்கிறதுனால உன்னை சந்தோஷமா எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஸோ பணத்தை பத்தி கவலைப்படாம உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, ஆமா அதுவுமே கரெக்ட் தான்ட்டு நம்ம ஹீரோ தன்னோட எக்ஸ்பென்சிவான பிளாக் கார்டு எடுத்து கொடுத்துறவும் ஒரே ஜாலி தான், கும்மாலம் தான். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஷாப்பிங் பண்றாங்க. தென் நம்ம ஆளுங்களுக்கு இப்பதான் புதுசா மேரேஜ் ஆகி இருக்கிறதுனால ஹீரோவோட அம்மா ஹீரோயின் ஆஃபீஸ் கழிச்சிட்டு போய் அவங்க கம்பெனி பிசினஸ்லாம் பத்தி சொல்றாங்க. ஹீரோவுமே கூட்டிட்டு போறாரு. பட் நம்ம ஹீரோயின், எனக்கு இப்படி உங்க ஒய்ஃபா சிஇஓட ஒய்ஃபா ஆஃபீஸ்க்கு வரதுல விருப்பம் இல்ல, பிகாஸ் எனக்கு இந்த பிசினஸ் பத்திலாம் எதுவும் தெரியாது, ஈவன் நானுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கிறதுனால ஒரு சாதாரண ட்ரெயினியா வரேன்னு சொல்லவும், யா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, பட் இதுக்கு நான் ஒத்துக்கணும்னா எனக்கு நீ லஞ்சம் கொடுத்தாகணும்னு ஹீரோ சொல்ல ஒன்னும் புரியாம ஹீரோயின் முடிக்கிறாங்க. அதாமா குடு குடுன்னு ஹீரோ தன்னோட கண்ணத்தை காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளு கிஸ் கேட்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே தயங்கி தயங்கி ரொம்ப கியூட்டா முத்தம் கொடுத்ததும், ஓகே இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம், நீ என்னோட ஒய்ஃபுங்கிறத நான் யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் ஒரு ட்ரெயினியா ஜாயின் பண்றா. அங்க தான் கூட ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு பார்த்ததுமே, ஏ சோஃபியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் தான் லின்சி, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, என்ன சோஃபியா நீ ஃபாரினுக்கு போய் படிச்சதா சொன்ன, பட் இந்த பொண்ணுக்கு உன்னை தெரிஞ்சிருக்கேன்னு அங்க இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்கவும், எங்க நாம பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்துடுற சோஃபியா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை இதுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் அவாய்ட் பண்ணிடுறா. இல்ல எனக்கு நல்லா தெரியும், நீ சோஃபியா தான், நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சோன்னு ஹீரோயின் சொல்லவும் டென்ஷன் ஆகிடுறாவ. போய் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வான்னு சொல்லி நிறையவே ஒர்க் லோட்லாம் தரவும், நானே இப்பதான் ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ வேலை கொடுக்குறேன்னு ஹீரோயின் கேட்க, ட்ரைனிங்காக வந்தா அப்படிதான், இதுக்கு முன்னே நானுமே ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக தான் இருந்தேன், ஈவன் எனக்குமே நிறைய ஒர்க்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால தான் இப்போ இந்த கம்பெனியில் நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீயும் நான் கொடுக்குற வேலையை பார்த்தா மட்டும்தான் உனக்கு இங்கே ஜாப் பெர்மனெண்ட் ஆகும்னு சோஃபியா சொல்லிடுறா. இந்த வேலையில கூட இவ்ளோ பாலிடிக்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது வேணுக்குனே ஒரு பொண்ணு குறுக்க கால விடவும் பாவம் நம்ம ஹீரோயின் பார்க்காம தடுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. உனக்கு ஒழுங்கா நடக்க தெரியாதான்னு கேட்டு அங்க இருக்கிறவங்களாம் பயங்கரமா புள்ளி பண்ணி சிரிக்கிறதுனால டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், நான் ஒழுங்கா தான் நடந்து வந்தேன், நீங்க தான் என்னை இப்படி கலாய்க்கிறீங்க, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்டு கத்தவும், உன்னை புள்ளி பண்ணணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், ட்ரைனிங்காக வந்த இடத்துல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும், ஃபர்ஸ்ட் போய் எங்க எல்லாருக்குமே காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லி ஹீரோயினை விரட்டி விட்டுறாங்க. அதே நேரம் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாளோன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ தன்னோட மேனேஜர் கிட்ட ஹீரோயினை பத்திரமா பாத்துக்க சொல்லவும், உடனே மேனேஜர் மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட இந்த மாதிரி புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் சிஇஓட ஒய்ஃபுங்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மனசு கோணாம பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை கண்டிப்பா ஹீரோ மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாரு, மேபி ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்க சோஃபியா தான் ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பா போலன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸும் பயங்கரமா மரியாதை கொடுத்து தாங்குன்னு தாங்கவும், இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி, ஆமா நான் தான் ஹீரோவோட ஒய்ஃப்னு சோஃபியா போய் சொல்லிடுறா. இது தெரியாம நம்ம ஹீரோயின் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது நாம தான் சிஇஓ ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கணும்னு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசவும் தன்னை தான் சொல்றாங்க போல நினைச்சுக்கிட்டு, இவ்வளோ சீக்கிரம் என்னோட அடையாளத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்ல, நாங்க சோஃபியாவை தானே சொன்னோம், நீ எதுக்கு தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்கன்னு ஒரு பொண்ணு கேக்குறா. அப்ப சோஃபியா தான் ஹீரோவோட ஒய்ஃபான்னு ஹீரோயின் கேட்க,
யா அஃப்கோர்ஸ் நான் தான் சோஃபியா சொல்லவும், சரி நீ என்ன வேணா எழுந்துட்டு போ, ஃபர்ஸ்ட் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க 6 காஃபிக்கு மொத்தம் 200 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்க, சிஓ ஒய்ஃப் கிட்டேயே காசு கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியான்னு சோஃபியா கேட்கவும், ஆமா நீ தான் பெரிய பிசினஸ் மேனோட ஒய்ஃப் ஆச்சே, ஸோ என்ன மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி கையால காஃபி வாங்கி குடிச்சா அது உனக்கு தான் கேவலம்னு ஹீரோயின் ஈகோவை டச் பண்ற மாதிரி பேசுறவும், ரோஷப்படுற சோஃபியா காசு கொடுக்கறதுக்காக அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா வெறும் 99 ரூபா தான் இருக்கு. இப்போ நீ காஃபிக்கான காசு கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம சோஃபியா யாருக்கோ கால் பண்ணி எனக்கு காசு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போனா அது வேற யாரும் இல்ல, சோஃபியாவோட அம்மா தான். ஒரு துப்புரவு தொழிலாளியா, அதாவது கூட்டி பெருக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சோஃபியா தான் அம்மா மேல இறக்கமே இல்லாம அவங்க வச்சிருக்க கொஞ்ச நஞ்ச காசையும் புடுங்கிடுறா. பாப்பா இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் ஓட்டணும்னு அம்மா சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பொண்ணை பெத்திங்கள ஸோ சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு அவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஸோ சமாளிக்கிறதுக்காக சோஃபியா அந்த இடத்துல ஒழுங்கா கிளீன் பண்ணுங்க, இங்க அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறவும், ஏங்கம்மா என்னங்கம்மாச்சு, சோஃபியா உங்ககிட்ட என்ன கேட்டான்னு ஹீரோயின் கேட்கவும், தன்னால சோஃபியா அவமானப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நான் ஒழுங்கா கிளீன் பண்ணேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான், என் மேலதான் தப்பு, நான் என் தப்பை திருத்திக்கிறேன்னு சோஃபியா அம்மா சொல்லிடுறாங்க. தென் ஹீரோயின் கேட்ட காசை கொடுத்துடுற சோஃபியா தன்னை அவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால அவங்க டீம்மேட் ஒருத்தங்கிட்ட, சிஇஓவோட ஒய்ஃபான எனக்கு ஹீரோயின் இங்க வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல, ஸோ எப்படியாவது நான் அவளை பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க மேடம், என்கிட்ட ஒரு பக்காவான ஐடியாவா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை மீட் பண்ணி, இது மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஸோ நீயுமே என் கூட வந்தாகணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே இந்த விஷயத்தை தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளைண்ட் மீட்டிங்க்கு போறாங்க. ஆனா அந்த கிளைண்ட் ரொம்ப மோசமானவளா இருக்காரு. நம்ம ஹீரோயினை தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்கவும், பாவம் நம்ம ஹீரோயின் இங்க இருந்து எஸ்கேப் ஆக எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா அந்த டீம்மேட் விடாம நீ இங்க வரேன்னு சொன்னதுனாலதான் கிளைண்ட் இந்த கான்ட்ராக்டுக்கே ஒத்துக்கிட்டாரு, சோ நீ அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீனா கண்டிப்பா நமக்கு இந்த கான்ட்ராக்டும் கிடைச்சிரும், உனக்குமே வேலை பெர்மனன்ட் ஆகிரும், சோ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பாவம் வசமா மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கும் போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ, நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதன்னு சொல்லி அந்த கிளைண்ட்டை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திடுறாரு. தென் நம்ம ஹீரோயினுமே மொதல் நாள் ஆஃபீஸ்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறா. ஹீரோவுமே நிலைமை என்ன சிச்சுவேஷன் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இது அரைகுறையா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிற சோஃபியா நம்ம ஹீரோயின் யாருக்கோ செகண்ட் சேனலா இருக்கா போலன்னு நினைச்சுக்கிட்டு போட்டோ எடுத்ததும் ஆஃபீஸுக்கு வந்து இன்னைக்கு ஹீரோயினை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணி ஹீரோ தனக்கு பிரசன்ட் பண்ணான்னு சொல்லி ஒரு நெக்லஸை காட்டவும், வாவ் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா தெரியுது, உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு மற்ற ஸ்டாஃப் சொல்ல, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சோஃபியா சொல்லவும், அது என்னன்னு மற்றவங்களாம் ரொம்ப ஆர்வமா கேட்கும்போது அவன் எடுத்த போட்டோவை காட்டி நம்ம ஹீரோயின் யாரோ ஒரு வயசான பெரியவர் கூட அஃபேர்ல இருக்கான்னு கொளுத்தி போடவும், என்ன ஏதுங்கிறது கூட தெரியாம அங்க இருக்கிற எல்லாரும் கண்ணாபின்னான்னு ஹீரோயினை பத்தி ரொம்ப அசிங்கமா கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கேப்ல சோஃபியா தன்னோட நெக்லஸை கழட்டி ஹீரோயின் ஹேண்ட்பேக் உள்ள போட்டுறா. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினை மொதல் நாள் கிளைண்ட் மீட்டிங்காக அழைச்சிட்டு போயிருந்த அந்த டீம் லீடர் கூப்பிட்டுருக்கவும், கண்டிப்பா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துட்டு போறாங்க. என்னம்மா எல்லாம் ஓகே தானே, கிளைண்ட்டை நீ சாட்டிஸ்ஃபைட் பண்ணில, எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு டீம் லீடர் கேட்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்கிறது எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்ல, அதாமா நேத்து நைட்டு நான் உன்னை ஒரு கிளைண்ட் கிட்ட விட்டுட்டு வந்தேனே, அவருக்கு நீ கோஆபரேட் பண்ணியா, அவர் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாரான்னு டீம் லீடர் கேட்க, நான் போனது மீட்டிங்காக, சோ மத்த எதுலயும் என்னால இன்வால்வ் ஆக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் உன்னை நம்பி எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன், பட் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறியேன்னு டீம் லீடர் கேட்டு கத்தவும், எதுக்காகவும் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. சரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் போனா பரவாயில்ல, நீ இந்த கம்பெனில பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆகணும்னா ஏன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பா தொடவும் டென்ஷன் ஆகிடுறவங்க விரல புடிச்சு முறுக்கிடுறாங்க. ஐயோ வலிக்குது, ஒழுங்கா என்ன விட்டுரு, இல்ல நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு டீம் லீடர் சொல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் பயப்பட போறது இல்ல, உன்னால முடிஞ்சா என்ன வேலையை விட்டு தூக்கி பாடுடான்னு சொல்லி ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா ஒரு பொண்ணு என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற போல, பட் உனக்கு தான் அதுக்கு அவசியம் இல்லையே, அதான் உனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் தரத்துக்காக ஒரு வயசானவர் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல.
சும்மா நடிக்காத. நீ பணத்துக்காக ஒரு வயசானவர் கூட அஃபேர்ல இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சோஃபியா மேடம் அதுக்கான எவிடன்ஸை காட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட பேசின அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்கிறானுங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியாம ஏன் இப்படி என்னை பத்தி தப்பா கொளுத்தி போட்டிருக்கன்னு கேட்டு கத்தவும், ஒன்ன மாதிரியான ஆளுங்களால வயசானவங்களுக்கு மட்டும் தான் செகண்ட் சேனலா இருக்க முடியும், அப்புறம் என்ன என் ஹஸ்பண்ட் மாதிரி பணக்காரனுக்கா பொண்டாட்டியா இருக்க முடியும்னு சோஃபியா கேட்க, ஃபர்ஸ்ட் நீயே சிஇஓ வைஃப் இல்ல, போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க, சோ உனக்கு என்ன பத்தி பேச எந்த அருகதையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லும்போது, சரி நான் இல்லனா அப்ப நீ தான் ஹீரோவோட வைஃபான்னு சோஃபியா கேட்க, யா ஆஃப்கோர்ஸ்னு ஹீரோயின் சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினை பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சோஃபியா வேணுக்குனே தான் போட்டிருந்த நெக்லஸை காணும்னு சொல்ல எல்லாரும் தேடுறாங்க. அதுல ஒருத்தன் ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டு அவ பேக்கை தொடவும், உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லும்போது, உன் மேல தப்பில்லைனா எதுக்காக நீ பயப்படுறன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஹேண்ட்பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த காஸ்ட்லியான நெக்லஸ் இருக்கவும், எல்லாரும் சேர்ந்து மனசாட்சியே இல்லாம நம்ம ஹீரோயின் மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ரொம்ப கேவலமா அவமானப்படுத்துற மாதிரி அசிங்கமா பேசவும், பாவம் ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. அதுல ஒருத்தி ஹீரோயின் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்ல, ஒரு வேளை போலீஸ் வந்து செக் பண்ணா தான் போட்டிருக்க நெக்லஸ் ஃபேக்கு டூப்ளிகேட்டுங்கிற உண்மை தெரிய வந்ததுன்னா தனக்கு ரொம்ப அவமானமா போயிடுமோங்கிற பயத்துல சோஃபியா சமாளிக்கிறதுக்காக, இல்ல வேண்டாம் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு திருடிட்டா, சோ நான் அவளை பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுடுறேன், அதே நேரம் நான் ஹீரோ கிட்ட சொல்லி இவளை வேலையை விட்டு அனுப்ப போறேன்னு சொல்ல, ஓ அப்படியா சூப்பர், நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணேன், எங்க உடனே எங்க எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோக்கு கால் பண்ணி என்னை வேலையை விட்டு தூக்க சொல்லு பாப்போன்னு ஹீரோயின் சொல்லவும், இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்குள்ள சிஇஓவோட ஒய்ஃபுங்கிறத காட்டிக்க விரும்பல, பிகாஸ் எனக்கு தற்பெருமை பிடிக்காதுன்னு சோஃபியா சொல்லவும், சரி நான் நம்பிட்டேன், பட் நான் உன் எக்ஸ்பென்சிவான நெக்லஸை திருடினதுனால எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும், உடனே ஹீரோவை கூப்பிட்டு என்ன வேலையை விட்டு அனுப்ப சொல்லுன்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆமா ஹீரோக்கு கால் பண்ணுங்கன்னு சுத்தி இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லவும், சோஃபியாக்கு என்ன பண்றதுனே தெரியல, கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவ மொபைல புடுங்கி, பாத்தீங்களா இவளுமே நம்மள மாதிரி ஒரு லோக்கல் மொபைல் தான் யூஸ் பண்றா, மேபி இவ ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருந்தா இவகிட்ட இன்டர்நேஷனல் நம்பர் இருந்திருக்கணும், அது மட்டும் இல்லாம ஹீரோவோட நம்பரை இவ இன்னும் சேவே பண்ணல, அப்புறம் எப்படி இவ ஹீரோவோட ஒய்ஃபா இருக்க முடியும்னு ஹீரோயின் கேட்க, அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த சோஃபியா ஹீரோவோட நம்பர் உன்கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது, ஆஃப் கோர்ஸ் பிகாஸ் அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கால் பண்ணவும், உடனே நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன இங்க பிரச்சனை, நான் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க நம்ம சிஇஓ ஒய்ஃபான ஹீரோயினை பத்திரமா பாத்துக்க சொன்னல, அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்க, அப்ப நிஜமாவே ஹீரோயின் தான் ஹீரோவோட ஒய்ஃபான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோக்கு இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறம், என் ஒய்ஃபுங்கிற பொய்யான அடையாளத்தை யூஸ் பண்ணி இங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபையே டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின காரணத்துக்காக நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லி சோஃபியாவை பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டான்னு சொல்லி இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அதே நேரம் மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதும் சோஃபியா கிட்ட எப்படி ஐஸ் வைக்கிற மாதிரி குழஞ்சு பேசி பேம்பர் பண்ணாங்க. அதே மாதிரி பேச ட்ரை பண்ணவும் கடுப்பாகிடுற ஹீரோயின் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு திட்டிடுறா. தென் ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல சோஃபியா ஃபுல்லா தாறுமாறா குடிச்சிட்டு கண்ணாபின்னான்னு கத்திட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோயின் தங்கச்சி பிங்கி, உன்னோட கஷ்டம் வலி வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உனக்கு ஹீரோயினை பழிவாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும், நீ யாரு எதுக்காக எனக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கன்னு சோஃபியா கேட்க, பிகாஸ் உனக்கு எந்த அளவுக்கு ஹீரோயினை பிடிக்காதோ அதே மாதிரி எனக்குமே பிடிக்காது, எனக்குமே அவ துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா ஏத்தி விடுறது மட்டும் இல்லாம பிங்கி ஒரு பயங்கரமான கொடூரமான பிளானை பத்தி சொல்லி, எனக்காக நீ இதை பண்ணினா நான் உனக்கு $100 மில்லியன் தரேன்னு சொல்லவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சோஃபியாவுமே ஒத்துக்கிறா. ஆனா என்ன வீட்டுக்கு வந்து பிங்கி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது சோஃபியாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப அவளுக்கு பணம் தேவைப்படுதுங்கிறதுனால ஒரு கத்தி எடுத்து கண்டிப்பா என்னால இந்த காரியத்தை பண்ண முடியும்னு தன்னையே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிறா. இத பாத்துடுற சோஃபியா அம்மா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ டை கட்ட தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினே கட்டி விடுறாங்க. அப்ப நம்ம ஆளு கைய பிடிச்சி, நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என் கூட கடைசி வர இருப்பியான்னு கேட்க, உங்களை மாதிரி ஒரு அன்பான அழகான ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைக்கவும் உங்க அம்மா மாதிரி ஒரு நல்ல அக்கறையான மாமியார் கிடைக்கவும் நான் கொடுத்து வச்சிருக்கணும், சோ எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது சோஃபியா கால் பண்ணி, நான் உன்னோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன், சோ உடனே நான் சொல்ற இடத்துக்கு நான் கேட்கிற அமௌண்ட் எடுத்துட்டு வா, இல்ல நீ அவங்கள திரும்ப பணமா தான் பார்க்க முடியும்னு சொல்லி மிரட்டுறா.
பயத்துல பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோ வளைச்சிட்டு போறாங்க. கோவப்படுற சோஃபியா, நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன், எதுக்காக ஹீரோ வளைச்சிட்டு வந்தேன்னு கேட்டு கோவத்துல ஹீரோயின் அம்மா கையில கிழிச்சிடுறா. பாவம் அவங்க வடி தாங்க முடியாம கதறவும் ஹீரோயினால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அம்மாவை விட்டுருன்னு கதறாங்க. நான் ஒன்னு சொன்னா என் அசத்துற மாதிரி நீ வேற பண்றியா? ஏற்கனவே உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக நீ ஹீரோ வளைச்சிட்டு வந்த? என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன போலீஸ்ல மாட்டி விட போறீங்களா? அப்படி நான் போலீஸ்ல மாட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி கோவப்படுற சோஃபியா அவங்க கழுத்துல கத்திய வச்சிடுறா. ஹீரோயின் தாங்கிக்க முடியாம கத்துறா. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் பண்றேன், வேணும்னா என்னோட கம்பெனிலேயே வேலை போட்டு தரேன், நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆக நிறையவே பணம் தரேன்னு ஹீரோ சொல்றாரு. இப்படிலாம் பேசி என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி கத்தியால கிழிக்க போகும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற சோஃபியாவோட அம்மா, என்ன பாப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு ஷாக் ஆகிறவும், எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டு சோஃபியா கத்துறா. நீ வீட்ல இருந்து கத்தி எடுத்துட்டு போகும்போதே ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் பின்னால வந்தேன், பட் பணத்துக்காக ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியான்னு அம்மா ரொம்ப எமோஷனலா கேட்கவும், இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான், நாம மிடில் கிளாஸ்ன்னு தெரிஞ்சுமே எதுக்காக என்ன பெரிய பணக்கார ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க? ஆரம்பத்துல உங்களால முடியலைனாலும் கூட என்ன இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பட் போக போக அங்க இருக்கிற பணக்கார பசங்களாம் என்ன பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எத்தனை நாள் தான் உங்களுக்கு முன்ன காட்டிக்காத மாதிரியே இருக்க முடியும்? அதான் எப்படியாவது பெரிய பணக்காரி ஆகணுங்கிறதுக்காக நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்குமே போனேன், பட் அங்கேயும் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப எனக்கு பணம் சம்பாதிக்க வேற வழி தெரியல, அதனாலதான் நான் கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டேன்னு சோஃபியா சொல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, என்ன மாதிரி நீ கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னை பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சேன், பட் இப்ப நீ இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு அதுதான் காரணமா இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி அழுறாங்க. ஈவன் சோஃபியாவுமே பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறா. இந்த கேப்ல ஹீரோயின் அம்மா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துடுறாங்க. கோவப்படுற சோஃபியா அவங்கள கத்தியால குத்த போகும்போது கரெக்டா சோஃபியா அம்மா குறுக்க வந்துடவும் பாவம் அவங்க ஹார்ட் கிட்ட கத்தி குத்தாகிடுது. தாங்கிக்க முடியாம அம்மா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கத்தவும் சோஃபியா அம்மா அந்த வலியை கூட பொருட்படுத்திக்காம, பாப்பா நான் உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபிஷ் கறி செஞ்சு டேபிள்ல வச்சிருக்கேன், சீக்கிரமா வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குமான்னு சொல்றாங்க. அவ்வளோதான், தன்னோட தாய் பாசத்தினால மெல்ட் ஆகிடுற சோஃபியா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அம்மா சாக போறாங்க, அவங்க உயிரை காப்பாத்தி ஆகணும், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டு கதறத பார்த்து மனசு இறங்கி வர நம்ம ஹீரோ உடனே சோஃபியா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. என்னதான் ஹீரோயினுக்கு சோஃபியா மேல கோவம் இருந்தாலும் இப்ப அவ இருக்க சிச்சுவேஷனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு இந்த உலகத்துல என் அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல, சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இனி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நான் இன்டரப்ட் ஆக மாட்டேன், பட் நான் இல்லைனாலும் உங்க வாழ்க்கையில இன்னும் நிறையவே பிரச்சனைகள் வரப்போகுது, பிகாஸ் எனக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்ததே உங்க சிஸ்டர் பிங்கி தான்னு சோஃபியா உண்மையை சொல்லிடவும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுவே இங்க பிங்கி தன்னோட அம்மா கிட்ட, இந்த மாதிரி சோஃபியா போட்ட பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சான், ஸோ நம்ம இப்படியே அமைதியாண்டோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம மேலதான் சந்தேகம் வரும், அதனால நாம எதுவுமே நடக்காத மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க ஹீரோயினோட அம்மாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பும் போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் நல்லா பெரிய சுத்தியலை எடுத்துட்டு வரவும் அம்மாவும் பொண்ணும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவையே காலி பண்ண ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பீங்கன்னு கேட்டு ஹீரோயின் சுத்தியலால அடிக்க போகவும் நல்ல வேலை ரெண்டும் மிஸ் ஆகிடுது, இல்ல மண்டை பூசணிக்கா மாதிரி சதறி இருக்கும். அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் அப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் அடிக்கிறதுக்காக சுத்தியலை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு கேட்டு கத்துறாரு. அப்ப நான் யாரு, என்னோட அம்மா யாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதான் உங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக இத்தனை வருஷமா சோறு போட்டு ஹாஸ்பிட்டல் செலவையும் பார்த்திருக்கேன், ஈவன் உன்னையுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகள் அனுப்பி வச்சிருக்கேன், இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும்னு ஹீரோவோட அப்பா கேட்க, ஒரு அப்பாவோட கடமை இவ்வளவுதானா, தனக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இவங்கள மேரேஜ் பண்ணிக்க எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையான்னு ஹீரோயின் கேட்டு கத்தவும் கடுப்பாகிடுற அப்பா அடிக்கிறதுக்காக கை ஓங்கிடுறாரு. பட் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ, இத்தனை நாளா இவ உங்க பொண்ணா இருந்திருக்கலாம், பட் இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப், சோ தேவையில்லாம என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்களுமே நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. என்னோட மாமியார் இல்லாம என்னோட ஒய்ஃப் வந்திருக்க முடியாது, சோ அவளுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் என் மாமியாருமே எனக்கு அவங்க இன்னொரு அம்மா, சோ இதுதான் உங்க எல்லாருக்குமே கடைசி சான்ஸ், இதுக்கப்புறம் என் ஹீரோயின் கிட்டயோ இல்ல அவங்க அம்மா கிட்டயோ ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன், உங்க மொத்த ஃபேமிலியையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு.
யார் சாமி நீ? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அசால்ட்டா வந்து என்னை காப்பாத்திடுற. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்னோட ஒய்ஃப், என்ன நம்பி வந்துட்ட, ஸோ உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லும்போது பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற ஹீரோயின். இப்போ என்னால் உங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் தர முடியாது, அதுக்கு பதிலாக நான் என்னையே கொடுத்துட்றேன்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் நடக்குது. கட் பண்ணா பேக் டு பேக் நிறுத்தாம நான் ஸ்டாப்பா அடி வாங்கி செம்ம டயர்டா போன நம்ம ஹீரோயின் தங்கச்சி பிங்கியும் ஹீரோவோட கசனும் சேர்ந்து நம்ம ஆளுங்களை பழி வாங்குறதுக்காக யோசிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, 2 பேரும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அவ்வளோ பாசமா லவ்வபிள் கப்பிள்ஸா அந்யோன்யமா தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல, திடீர்னு 2 பேருக்கு நடுவுல பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு கசின் சொல்லவும், இது ஒண்ணு போதும், இதை வச்சே நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு ஹீரோயினை பழி வாங்குறேன்னு சொல்லி தங்கச்சிக்காரி ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. அதுக்கு இந்த கசினுமே சப்போர்ட் பண்றான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது, சார் ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் இந்த சைடு வாங்கன்னு மேனேஜர் கூப்பிட, என்ன வாழ்ந்தாலும் சொல்லுன்னு ஹீரோ கேட்க, சார் அது வந்துன்னு கண்ணை காட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உன் கண்ணில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும் கடுப்பாகிடுற மேனேஜர், சார் விஷயம் ரொம்ப சீரியஸ், என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அங்க நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான நிம்மி வந்திருக்கா. ஆத்தாடி, குதூகலமா இருக்க குடும்பத்துல குண்டு வச்சிடாதமான்னு சொல்லி நம்ம ஹீரோவளை தனியா கூட்டிட்டு போயிடுறாரு. ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின் மேனேஜர் கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு கேட்க, நம்ம ஆளு உஷாரா தெரியாதுன்னு சொல்லிடவும், பொய் சொல்லாத, நீ பல வருஷமா என் ஹஸ்பண்ட் கூட இருக்க, ஸோ கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ அந்த பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறியா, இல்ல அடுத்த மாசத்துல இருந்து உன் சேலரியை நான் கம்மி பண்ண சொல்லவான்னு ஹீரோயின் கேட்டு மிரட்டவும், நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத பம்புன்ட்டு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறாரு. அதுவே இங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்க நிம்மி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸா பேசவும் கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, நான் அவ்வளோ சொல்லியுமே உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி என்னை அம்போன்னு விட்டுட்டு ஃபாரினுக்கு போனில, அப்புறம் எதுக்காக திரும்ப வந்திருக்கன்னு கேட்க, உனக்கு பிஸ்னஸ்ல உதவியா இருக்கணும், அதே நேரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரினுக்கு போனேன். இப்போ ஃபைனலா உனக்கு ஏற்ற மாதிரி உன்னோட டேலண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருக்கன்னு நிம்மி சொல்ல, இங்க பாரு, நான் பாஸ்டெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன், பிகாஸ் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் உன்னை விட என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் எக்காரணத்தை கொண்டும் துரோகம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, நீ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் உன்னை பார்க்க வரலன்னு சொல்லி நீ என் மேல கோவமா இருக்கிறது எனக்கு தெரியும், பட் அதுக்குன்னு லைஃபை தொலைச்சிட்டு நிப்பியா, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் உன் மேலே உயிரியே வச்சிருந்தேன், ஸோ நீ என்னை திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாதான் என்ன, கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன்னு நிம்மி சொல்லவும், எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம், பிகாஸ் நான் கஷ்டப்படும் போது அவள் தான் என் பக்கத்தில் இருந்தா, ஸோ என்னால் அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறதுனால டென்ஷன் ஆகிடுறவ, இல்லை உன்னை என்னால் மிஸ் பண்ண முடியாது, நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஹக் பண்ணும்போது தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் போலன்னு நினச்சிக்கிட்டு காஃபி எடுத்துட்டு உள்ள வர நம்ம ஹீரோயின் இதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்போதான் இந்த நிம்மி தான் ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற உண்மை ஞாபகம் வருது. பட் தன்னோட அதிர்ச்சியை வெளியில காட்டிக்காம ரொம்ப ரிலாக்ஸா போய் காஃபி கொடுத்து, என்ன உங்க ஃப்ரெண்டை பல வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோங்கிற சந்தோஷத்துல ஹக் பண்ணீங்களா, ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, ஏன்னா நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி என் ஹஸ்பண்டை சந்தேகப்பட மாட்டேன், பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருங்கிறது எனக்கே நல்லா தெரியும்னு ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் ஹீரோவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசவும் நிம்மி செம்ம டென்ஷன் ஆகிடுறா. அதே நேரம் நம்ம ஹீரோ அவளை காண்டேத்துறதுக்காக நம்ம ஹீரோயினை பயங்கரமாக கொஞ்சிறாரு. ஓகே நிம்மி, நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சைனாக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வாங்கலை, நாமெல்லாம் ஜாலியாக ஒரு ஹேங் அவுட் மாதிரி பண்ணலான்னு ஹீரோயின் இன்வைட் பண்ணுறாங்க. ஆமாம், ஃப்ரீயாக இருந்தால் ஒரு தடவை வந்துட்டு போயேன், அப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளோ லவ்வபிள் கப்பிள்ஸாக இருக்கோங்கிறத உன்னால் பார்க்க முடியும்னு ஹீரோ சொல்ல, பார்த்து வயிறறிஞ்சு போயிடுற நிம்மி அங்கேருந்து கிளம்பிடுறா. பட் நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட காதை பிடிச்சி, உங்களுக்கு எவ்வளோ தைரியம்டா, நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஹக் பண்ணவும் அப்படியே நிற்கிறீங்க, என்னை கழட்டி விட்டுட்டு போக பார்க்குறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லடா செல்லக்குட்டி, ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேரும் உண்மையாக உயிருக்குயிராக உருகி டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே உண்மைதான், பட் திடீர்னு ஒரு நாள் அவள் என்னை விட்டுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போகிறதா சொன்னா, என்னால் அதை தாங்கிக்க முடியல, ஸோ எப்படியாவது அவளை தடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அப்போதான் எனக்குமே ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்தது, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே அவள் என்னை பார்க்க வராமல் ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டா. இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் காத்துட்டு இருந்தேன், பட் அவள் என்னை பார்க்க திரும்ப வரலை. ஸோ எனக்கு காதல் மேலே இருந்த நம்பிக்கையே டோட்டலாக போயிடுச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணாங்க. நானுமே உன்னை மீட் பண்ணேன். நீ ஆரம்பத்தில் வேணா உங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால என்னை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் எப்போ எனக்கு ஒய்ஃப் ஆனியோ அப்போத்துலேருந்து இன்னைய வரைக்குமே ரொம்ப லாயலாக என் மேலே உயிரியே வச்சு என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஸோ உன்னை எப்படிமா நான் மிஸ் பண்ண முடியும்னு ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக பேசவும்,
ஜஸ்ட் வாய் வார்த்தையா இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லதுன்னு ஹீரோயின் சொல்ல, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்றதுக்காக ஆசையா பக்கத்துல போறச்ச கரெக்டா தப்பான டைம்ல மேனேஜர் உள்ள வந்துடவும் பாவம் நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. எத்தனை தடவை ரூம்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கேன்னு ஹீரோ சொல்ல, பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தேன். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நிம்மி ஒன்றும் உங்களுக்காக வரல. உங்க கசின் அவளுக்கு ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்றதா சொல்லியிருக்கான். அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் உங்களை மயக்கிறதுக்காக திரும்ப வந்திருக்காங்கிற உண்மையை நம்ம மேனேஜர் போட்டு உடைச்சிடுறாரு. நம்ம ஹீரோக்குமே தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான நிம்மி இப்ப தாங்கிட்ட நடிக்கிறாங்கிறது புரியுது. கட் பண்ணா நிம்மி கசினை மீட் பண்ணி, நான் ஹீரோ கிட்ட பேசி பார்த்தேன், பட் அவன் மயங்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்ல, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். ஹேண்ட்ஸமான ஹீரோ நகர மாட்டானா என்ன? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவனை பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லும்போது நிம்மிக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, ரொம்ப அப்செட் ஆகிடுறா. இதை பார்த்து ஹீரோயின் தங்கச்சி பிங்கி சிரிக்கவும் டென்ஷன் ஆகிடுற நிம்மி நீ யாருன்னு கேட்க, ஹீரோ உன்கிட்ட நெருங்க விடாம தடுத்துட்டு இருக்க ஹீரோயின் தங்கச்சி தானா? எனக்குமே அவ மேல கோவம் இருக்கு, ஸோ பழி வாங்குறதுக்காக நானும் கசினும் சேர்ந்து தான் உன்னை இங்க வர வச்சோன்னு சொல்லவும், எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு நாட்டு வச்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோவோட அம்மா, நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் நடக்க போது, அதுக்கு நிறையவே பெரிய பெரிய பணக்கார பிசினஸ் மேன்லாம் வருவாங்க, ஸோ நீ தான் நம்ம குடும்பத்தை ரெப்ரசன்டேட் பண்ணி ஆகணும், அதுக்கு நல்லா காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போமான்னு சொல்லி நிறையவே பணம் தராங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததும், எனக்குமே உன் கூட ஷாப்பிங்க்கு வரணும்னு ஆசை தான், பட் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வேணும்னா மெய்டி யாரையாவது துணைக்கி அனுப்பி வைக்கவான்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே இந்தா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோன்னு தன்னோட பிளாக் கார்டு தராரு. அதான் ஆல்ரெடி ஆன்டி பணம் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு காசுன்னு ஹீரோயின் கேட்க, என்னோட அம்மா கொடுத்ததுக்கும் நான் கொடுக்கறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு, ஸோ கண்டிப்பா நீ இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா பிடிவாதம் பண்ணி காசு கொடுக்குறாரு. சீரியஸ்லி எனக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப வயிற்றெரிச்சலா இருக்குப்பா. இந்த சைடு பார்த்தா மாமியார் செலவு பண்றாங்க, இந்த சைடு பார்த்தா ஹீரோ தன்னோட புருஷன் செலவு பண்றான், ராஜ வாழ்க்கை தான். அப்புறம் என்ன, பணத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் நல்ல காஸ்ட்லியான அழகான ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு பெரிய பொட்டிக்கு போறா. பட் இப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை புவர் கேர்ள்னு நினச்சிக்கிட்டு அங்கே வேலை பார்க்குற மேனேஜர், நீ சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்க, அப்புறம் எதுக்காக இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும், ஆளை பார்த்து எடை போடாதீங்க, என்னாலையுமே இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, மேனேஜர் புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோயின் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் நடக்க போற அதே ஆக்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக நிம்மி அந்த பொட்டிக்கு வரா. பட் அவ கையில சேனல் பேக் வச்சிருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா பெரிய இடமா இருக்கும்னு சொல்லி மேனேஜர் ஓடி போய், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம்னு கேட்க, எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான அழகான பிரிட்டியான ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே திரும்பினா நம்ம ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, வாட் அ கோயின்சிடென்ட் பாத்தீங்களா, நீங்களுமே நாளைக்கு அந்த ஆக்ஷனுக்காக தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்களான்னு நிம்மி கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் எங்கள் லின் ஃபேமிலி தான் அந்த ஆக்ஷனையே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு ஹீரோயின் சொல்லவும் நிம்மி செம்ம டென்ஷன் ஆகிடுறா. பட் அதை காட்டிக்காத மாதிரி, உங்களுக்கு இங்கே இருக்க எந்த ட்ரெஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் பில் பே பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே இருக்கிற ட்ரெஸ் மட்டும் இல்லை இந்த மொத்த பொட்டிக்கையும் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும்போது, இந்தாமா சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தானே வந்த, போய் அந்த ஓரமாக உட்காந்து பாருன்னு மேனேஜர் சொல்லவும், நிம்மி ரொம்ப நக்கலா தெனாவெட்டா சிரிக்கவும் ஹீரோயின் செம்ம காண்டாகிடுறாங்க. ஓகே மேனேஜர், இங்க இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான பிரீமியர் குவாலிட்டி ட்ரெஸ் காட்டுங்கன்னு நிம்மி கேட்க, மேனேஜர் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் நிம்மிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அட் அ டைம்ல ஒரே மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்கன்னு சொல்ல, சாரி இப்போ எங்ககிட்ட ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குன்னு மேனேஜர் சொல்லவும், ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், ஸோ எனக்கு தான் இதுன்னு ஹீரோயின் சொல்ல, நான் கேட்டதுனால தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டே வந்தாங்க, ஸோ எனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு நிம்மி பிரச்சனை பண்றா. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பொட்டிக்கு வந்தேன்னு ஹீரோயின் சொல்லும்போது, இங்க பாரு ஏற்கனவே ஹீரோவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட, இப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் நீ விட்டு வைக்க மாட்டியான்னு நிம்மி கேட்கறதுனால கடுப்பாகிடுற ஹீரோயின், சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்துறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வாவ் இந்த ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு ஓகேன்னா சொல்லு, உடனே நாம வாங்கிடலான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள நிம்மி தன்னோட கார்டை கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் ட்ரிபிள் அமௌண்ட் பே பண்றேன், எனக்கு இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லவும், ரொம்ப நன்றி மேடம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கட்டப்பை போட்டு கொடுத்ததுமே அதை வாங்கி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோக்கு முன்னால ரொம்ப இன்சல்ட் பண்ண பாக்குறா. ஆனா ஹீரோயின் தான் உஷாரான ஆளாச்சே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ரேட்டே அதிகம், இதுல நீ முட்டாள் மாதிரி 3 பங்கு அதிகமா கொடுத்து வாங்கியிருக்க, ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், நான் வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு கிளம்பிடுறா. காண்டாகிடுற நிம்மி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேணான்னு சொல்லவும், சாரி மேடம் எங்க கடையில ரீஃபண்ட் ஆஃபர் இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. போச்சா எல்லா காசும் போச்சா,
இதே கோவத்தோட கசினுக்கு கால் பண்ணி, நான் இப்ப செம்ம காண்டில் இருக்கேன், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்க போற ஆக்ஷன்ல ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும், ஹீரோ அவளை அங்கேயே வெறுத்துட்டு என் கூட வரணும், அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லவும், நீ வருத்தப்படாத, நான் ஆல்ரெடி அதுக்கான எல்லா பிளானையுமே பக்காவா போட்டு வச்சிட்டேன்னு கசின் சொல்லும்போது, நம்ம 2 பேரோட எண்ணங்கள் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, பேசாம நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயினோட தங்கச்சி கேட்க, ஏதோ ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் கூட கூட்டு நாட்ட வச்சிருக்கேன், ஸோ தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில கஷ்டப்பட்டு நிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவன் தன்னை தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட போறாங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் தங்கச்சி செம கடுப்பாகி மொபைல் எடுத்து பார்த்தா அதுல நிம்மியோட போட்டோவை வால்பேப்பரா வச்சிருக்கான். இதுல இருந்தே கசின் பையன் நிம்மியை ஒன் சைடா லவ் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் தங்கச்சி ஹீரோயின் கதையை முடிச்ச கையோட அடுத்த டார்கெட்டை நிம்மி மேல வைக்கிறா. தென் அடுத்த நாள் அந்த முக்கியமான பிரம்மாண்டமான ஆக்ஷன் நடக்குது. நம்ம ஹீரோயின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து வந்திருக்க எல்லா கெஸ்டும் தாறுமாறா புகழ்ந்து தள்ளுறாங்க. ஓகே செல்லம்மா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து நகர்ந்ததும் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் லின் ஃபேமிலியோட அதிர்ஷ்ட கல்னு சொல்லி ரோட்டோரமா சில கற்களை பொறுக்கிட்டு வந்து கொடுத்தாங்களே, அதை இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சித்தியும் ஆக்ஷனுக்காக எடுத்துட்டு வராங்க. அடப்பாவீங்களா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவா என்னை இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ஆக்ஷன்ல பல்பு வாங்க போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிரிக்கவும், என்ன ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நிம்மி கேக்குறா. இப்படி அடிக்கடி வந்து வாண்டடா என்கிட்ட பேச உனக்கு சங்கடமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்கும்போது, கசின் பையன் சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிடுறான், பட் டக்குன்னு ஹீரோயின் திரும்பினதும் சமாளிக்கிறதுக்காக நீ என் மேல செம்ம கோவத்துல இருப்பங்கிறது எனக்கு தெரியும், பிகாஸ் நான் அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன தாராளமா நம்பலாம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி சரக்கு ஆஃபர் பண்ணவும் தெரியாதனமா ஹீரோயின் வாங்கி குடிச்சிடுறாங்க. அதே நேரம் தங்கச்சி தள்ளி விட்டுடுறா. ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா சரக்கு கொட்டிடுது. ஓ சாரி, என்ன மன்னிச்சிடு, நான் உன்னோட அழகான ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன், நீ வேணும்னா மாடியில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோயேன்னு சொல்ல, நோ தேங்க்ஸ் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், என்ன நான் உன்னை வச்சு ஏதாவது ட்ரிக் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா, நீ தான் பெரிய பணக்காரனோட ஒய்ஃப் ஆச்சே, ஸோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய படையே வரும், ஸோ நீ பயப்படாம என் கூட வா, நான் பார்த்துக்கிறேன்னு தங்கச்சி கூப்பிடவும் ஹீரோயினுமே போறாங்க. பட் நம்ம ஆளு தான் பயங்கரமான உஷார் பால்ட்டியாச்சே. உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே தங்கச்சி மண்டையில கட்டையால மட்டுன்னு ஒரு அடியை போட்டு அவளை மட்டையாக்கிட்டு தங்கச்சி மொபைல்ல இருந்தே நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லி கசினுக்கு மெசேஜ் பண்ணவும் 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து ஹீரோயின் பேரை டேமேஜ் பண்றதுக்காக அவனுமே ஆசாசியா உள்ள வரான். பட் அவன் மண்டையிலையுமே அடிச்சு மட்டை பண்ணிட்டு அவன் மொபைல்ல இருந்தே நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, பட் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உடனே கிளம்பி மேல வான்னு சொல்லவும் நிம்மி அடுத்த செகண்டே கிளம்பி ஹோட்டல் ரூம்குள்ள போறா. பட் ஹீரோயின் அவ தலையிலையுமே அடிச்சு மட்டை பண்ணிடுறாங்க. அதுவே இங்க மேனேஜ்மெண்ட் ஆளுங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கொடுத்த அந்த அதிர்ஷ்ட கற்களை செக் பண்ணி பார்த்துட்டு, இது எல்லாமே ஃபேக், ரோட்டோரமா கிடக்கிற சாதாரண கற்கள் தான், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அதிர்ஷ்ட கற்கள் இல்ல, ஸோ இதுக்கு எங்களால பைசா கொடுக்க முடியாது, ஏலத்துல விட முடியாதுன்னு சொல்லவும் அந்த மனுஷனால தாங்கிக்க முடியல. இல்ல இது எங்களுக்கு லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பிரசண்டா கிஃப்டா கொடுத்தாங்க, ஸோ இதோட வேல்யூவே வேற, உங்களுக்கு தான் சரியா செக் பண்ண தெரியலன்னு சொல்லவும், ஓ அப்படியா, அப்ப நிறைய காசு செலவு பண்ணி இந்த வெறுங்கல்லை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல கொடுத்து செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குமான்னு அந்த ஆளு கேட்க, அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாத ஹீரோயினோட அப்பா, இது எங்களுக்கு லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொடுத்தாங்க, ஹீரோயின் எங்கன்னு கேட்டு கத்தும் போது, நான் அவ ஒரு பையன் கூட ஹோட்டல் ரூம்குள்ள போறத பார்த்தேன்னு ஹீரோயின் சித்தி சொல்லவும் அங்க இருக்கிறவங்களாம், ஹீரோயினோட ஹஸ்பண்டான ஹீரோ எவ்வளவு பெரிய பணக்காரரு, பட் அவரை விட்டுட்டு எப்படி அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கா, சீச்சி அவளாம் பொண்ணே இல்ல, ரொம்ப பேட் கேர்ள்னு ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. செம்ம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம ரொம்ப பதறி போய் வேகமா போறான். அவனுக்கு பின்னாலேயே வந்திருக்க கெஸ்ட் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. ஒரு வேளை இந்த தடவை என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தானா அவ ஹஸ்பண்ட் எல்லாம் பத்தி யோசிக்காம அவளை நான் இந்த இடத்துலயே வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி ஹீரோயின் அப்பா கதை உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு. பாத்தீங்களா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி எப்படி துணியை வச்சு முகத்தை மறைச்சிருக்காங்கன்னு. இப்போ ஒழுங்கா பெட்ஷீட்டை எடுக்க போறீங்களா இல்ல பிரஸ் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்து நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டுருமான்னு கேட்டு ஹீரோயின் சித்திக்காரி மிரட்டவும், ஆட கொஞ்ச நேரம் வாய முடுங்கடான்னு சொல்லிக்கிட்டே நம்ம கசின் பெட்ஷீட் எடுக்கவும் அவன் அம்மா செம ஷாக் ஆகிடுறாங்க. டே மைசன் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அதிர்ச்சியாகவும் அவன் ஒன்னும் புரியாம திருதுன்னு முழிக்கிறான். பாத்தீங்களா ஹீரோ சார், உங்க ஒய்ஃப் வெக்கமே இல்லாம உங்க கசின் கூட அஃபேர்ல இருந்திருக்கான்னு சொல்லி பெட்ஷீட்டை நகத்துனா உள்ள நம்ம ஹீரோயின் இல்ல அவங்களோட பொண்ணு பிளஸ் நம்ம நிம்மியுமே இருக்கவும், என்னடா இது ஒருத்தர் 2 பொண்ணு கூட இருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க.
அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை அழைச்சிட்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா பேசி இவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க 3 பேரும் இந்த ஒரே பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வந்துடுது. சும்மா நடிக்காத, நீ தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லி தங்கச்சிக்காரி தலையணையை தூக்கி அடிக்கிறா. ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ரொம்பவே நல்ல பொண்ணு, உங்க ஒய்ஃப் தான் ஏதோ ட்ரிக் பண்ணி என்னை இப்படி மாட்டி விட்டுருக்கான்னு நிம்மி சொல்ல, வாய முடுங்க, அதான் வசமா மாட்டிக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க நாத்தனாரே, உங்க பையன் தப்பு பண்ணியிருக்காங்கிறது இப்ப ஆதாரபூர்வமா நிரூபணம் ஆயிடுச்சு. சோ நம்ம ஃபேமிலி பேரு கெட்டு போக கூடாதுன்னா உங்க பையன் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கணும். ஒரு வேலை முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்களையும் உங்க பையனையும் எங்க ஃபேமிலியில இருந்து ஒதுக்கி வச்சிருவோம், விரட்டி விட்டுருவோம். முக்கியமா ஷேர்ஸ்ல இருந்து ஒரு % கூட பங்கு தர மாட்டோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க பையனை ஒரு நல்ல முடிவா எடுக்க சொல்லுங்கன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, மைசன் என்ன மன்னிச்சிருடா, இப்ப நீ தான் ஏதாவது முடிவெடுத்தாகணும், சீக்கிரமா ஒரு பதில சொல்லுன்னு கசினோட அம்மா கெஞ்சுறாங்க. கடுப்பாகிற நிம்மி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுறா. இப்ப தன்னோட பொண்ணுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட சித்திக்காரி, நீ தான் என் பொண்ணை இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்க, வெளியில இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என் பொண்ணோட ஃபியூச்சரே கேள்விக்குறியாகிரும், ஒழுங்கா அவளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஈவன் பிங்கியுமே ஆமா ஒரு வேலை நீ என்ன மேரேஜ் பண்ணி ஒத்துக்கலனா நான் இங்கேயே சூசைட் பண்ணி செத்துருவேன்னு டிராமா போடவும் வேற வழி இல்லாம கசின் பிங்கிய மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறான். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி சிட்டிக்காரியும் பிங்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நிம்மி ஹீரோ கிட்ட, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, உங்க ஒய்ஃப் தான் ஏதேதோ ட்ரிக் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பேன்னு கேட்டு கெஞ்சிரா. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச எதுவும் இல்ல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, என்ன பத்திரமா பாத்துக்க என்னோட ஒய்ஃப் இருக்கா, சோ எனக்கு நீ தேவையில்லை, அதனால தயவு செஞ்சு நீ வந்த மாதிரி திரும்ப ஃபாரினுக்கே போயிருன்னு ஓப்பனா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. மனசுடைஞ்சு போயிடுற நிம்மி ரொம்ப சோகமா இருக்கும்போது ஆறுதல் சொல்றதுக்காக ஹீரோவோட கசின் வரவும், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு நிம்மி சொல்ல, அதான் ஹீரோ உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவன் பின்னால சுத்திட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்றது உனக்கே தெரியும், ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு கசின் கேட்க, நடிக்காதடா, எப்படியாவது என்ன அடையணுங்கிறதுக்காக நீ தான் அன்னைக்கு ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொலை பண்ண பார்த்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் அப்போதைக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதனாலதான் நீ கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே நான் ஃபாரின்ல இருந்து கிளம்பி திரும்ப வந்தேன். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது உன்னை டேக்கிள் பண்ணி நீ பண்ண எல்லா குற்றத்தையும் ஒத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அதுக்கு எந்த யூஸுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லா புரியுது, அதனால நான் திரும்ப ஃபாரினுக்கே போக போறேன்னு சொல்லிட்டு நிம்மி கிளம்பிடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் தங்கச்சி, அதான் அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டால, அப்புறம் எதுக்கு இன்னும் அவன் பின்னால சுத்திட்டு இருக்க, இங்க பாரு எல்லாருக்கு முன்னாலையும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்ட, ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோ கசின் அவ கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சு, என்னதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஹீரோயின் காரணமா இருந்தாலும் இதை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணி நீ சீப்பான மெத்தட்ல என்ன அடைய பாக்குறியா, அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என்னதான் நான் நிறைய பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் என் மனசுல நிம்மி மட்டும்தான் இருக்கா, ஸோ நிம்மிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிம்மியை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக அவனுமே கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுறான். ஸோ தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் தங்கச்சி, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், அவளை எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ண ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. ஆனா இவ கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணுவாங்கிறத ஏற்கனவே அசியூம் பண்ண நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள பூந்து அவளை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அவ நான் அனுபவிச்சுட்டு இருக்க வழியை நீயுமே அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ண போகும்போது அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ தன்னோட ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து தங்கச்சிக்காரியை லாக் பண்ணிடுறாரு. போனா போதுங்கிறதுக்காக உன் மேல பாவப்பட்டு நிறையவே சான்ஸ் கொடுத்துட்டோம், ஆனா நீ அதை ஏத்துக்கிட்டு திருந்துற மாதிரி இல்ல, சோ நீ போக வேண்டிய இடத்துக்கு போனா அவங்களே உன்னை திருத்திடுவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் தங்கச்சி மேல போலீஸ் கேஸ் கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் தன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், உங்க அம்மாக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் நாம அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாத்துக்கலாம்னு சொல்லவும் ஹீரோயின் செம குஷி ஆகிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அம்மான்னு சொல்லி 4 பேரும் ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வருது, சம்திங் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் அம்மா இந்த பீரியட்ஸ்க்கான டேட்டை கேட்கவும் ஹீரோயினுமே சொல்றா, டவுட்டே இல்ல நீ பிரெக்னண்டா தான் இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போறாங்கன்னு ஹீரோயின் அம்மா சொல்ல, ஹீரோயினால நம்பவே முடியல. ஆனா நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணி ஹீரோயின் வயிற்றுல காதெல்லாம் வச்சு பாக்குறாரு. யோ லூசு, இப்பதான் ஏன் பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன், இதுக்கப்புறம் தான் குழந்தை பெருசாகி அதுக்கப்புறம் தான் சவுண்ட் எல்லாம் கேட்கும், ஓ ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேர் பண்ணிக்காம நான் அப்பாவாக போறேன்னு சொல்லி செம குஷியாகிடுறான்.
அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.